காவிரி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். செய்க தொழில் தொகுப்பின் இரண்டாம் பகுதியான இது எங்கு வேலை கிடைக்கும் பகுதி. இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு MSME, அதாவது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் என்று சொல்லப்படுகின்ற சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களில் உள்ள வேலைவாய்ப்புகள் என்ன என்பதை பற்றிய விளக்கங்களை தருவதற்காக சுகா வேலைவாய்ப்பு நிறுவனத்தினுடைய நிறுவனர் மற்றும் இயக்குனர் திரு சுகவனம் நமது நிலையத்திற்கு வந்துள்ளார். இந்த நிறுவனங்களில் உள்ள வேலைவாய்ப்புகள் என்ன, இது எந்தெந்த துறைகளில் உள்ளது என்பது போன்ற விளக்கங்களை நாம் கலந்துரையாடலாம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவான ஒரு கருத்தாக சொல்லியிருக்கீங்க, அதாவது MSME மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம், இது எல்லா துறைகள் எல்லா தொழில்கள்லையுமே இருக்குது. இது எந்தெந்த துறைகளில் அதிகமான வேலைவாய்ப்புகள் இருக்குது? ரெண்டாவது, பொதுவாக ஒரு மாணவன் படித்து முடித்தான் அப்படின்னா ஒரு குறிப்பாக எடுத்துக்கணும்னா IT துறை அப்படின்னு எடுத்தால் ஃபஸ்ட்டு அவன் பார்க்க போகிறது விப்ரோ, இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி தான் பார்க்கப்படுது. ஆனால் இதை தவிர்த்து சிறு மற்றும் குறு, அதாவது வெளியில் போய் ஒரு 20 வருடங்கள் IT துறையில் வேலை செஞ்சு அவங்க ஒரு கம்பெனியை ஆரம்பித்து அவங்க மறுபடியும் ஒரு சின்ன லெவல்லேருந்து மேலே வர்ற துடிக்கிற அதே துடிப்போடு இருக்கக்கூடிய கம்பெனிகள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி கம்பெனிகளில் போனால் இவங்க கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. உங்களுடைய பார்வை இதில் எப்படி இருக்குது? அதாவது ஃபஸ்ட்டு MSME என்னென்னு பார்ப்போம். இப்போ மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், மைக்ரோ எப்படின்னா தனித்தனியாகவும் சொல்லலாம். மைக்ரோ என்டர்பிரைசஸ், ஸ்மால் என்டர்பிரைசஸ் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். இது சுருக்கமாக அவங்க போட்டிருக்காங்க. இப்போ மைக்ரோ என்டர்பிரைசஸ்னால் குறுந்தொழில்கள், ஸ்மால் என்டர்பிரைசஸ்னால் வந்து சிறு தொழில்கள், அதுக்கப்புறம் மீடியம் என்டர்பிரைஸ்னால் நடுத்தர தொழில்கள். இது வந்து நம்ம இந்திய அரசு எப்படி வரையறுத்துருக்குன்னா, அவங்க முதலீடு செய்கிற முதலீட்டு தொகையை வச்சு வரையறுத்துருக்காங்க. இது வந்து அதே மாதிரி இந்த MSME பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவின் தொழில் வளர்ச்சியின் முதுகெலும்புன்னே சொல்லலாம். இதுதான் வந்து ஒரு பயிற்சி கூடமாக, பட்டறையாக, தொழில் பட்டறையாக இளைஞர்களை உருவாக்குகிறது. எண்ணிக்கையில் அதிக அளவு கொண்ட ஒரு துறை. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மைக்ரோ என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற குறுந்தொழிலில் பார்த்தீங்கன்னா அது ஒரு முதலீட்டு தொகை அவங்க வந்து மேனுஃபேக்சரிங்னு வச்சுருக்காங்க, மேனுஃபேக்சரிங் துறை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து சர்வீசஸ், சேவைத்துறை அப்படின்னு வச்சுருக்காங்க. மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா 25 லட்சம் வரை முதலீடு செய்பவர்கள் மைக்ரோ என்டர்பிரைசஸ், அதாவது குறுந்தொழில்கள். அதே சர்வீஸ் செக்டரில் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் வரை முதலீடு செய்பவர்கள் வந்து குறுந்தொழில். அடுத்து வந்து ஸ்மால் என்டர்பிரைஸ், சிறு தொழில்கள். இந்த 25 லட்சத்துலேருந்து 5 கோடி வரைக்கும் மேனுஃபேக்சரிங் உற்பத்தி நிறுவனங்கள் வந்து நடுத்தர இல்லை சிறு தொழில்கள்னு சொல்கிறாங்க. அந்த 5 கோடிக்குலேருந்து 10 கோடி வரைக்கும் நடுத்தர நிறுவனங்கள். 10 கோடிக்கு மேலே போகிறவங்க தான் பெரிய நிறுவனங்கள். இப்போ இதே வந்து சர்வீஸில் பார்த்தீங்கன்னா அந்த 10 லட்சத்துலேருந்து ஒரு 2 கோடி வரைக்கும் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், 2 கோடியிலேருந்து 5 கோடி வரைக்கும் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் நடுத்தர தொழில்கள். 5 கோடிக்கு மேலே போனால் சர்வீஸ் செக்டர் வந்து அவங்க லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ நிறுவனங்கள் இருக்குது இந்தியா முழுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி நிறுவனங்கள் இருக்குது. நம்ம நேரில் பார்க்கக்கூடிய, இப்போ நீங்கள் சொல்கிற புள்ளி விவரம் வந்து பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களுடைய புள்ளி விவரங்கள் தான் நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் சொல்லப்போனால் பதிவு செய்யப்படாத எந்த விதமான ஒரு அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் செயல்படுறவங்க இதை விட அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி தொழில் நிறுவனங்கள் தான் நிறைய வேலை வாய்ப்புகளை கொடுக்குது. இப்போ இதுக்கே உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களே 1 கோடி நிறுவனம் அப்படிங்கும்போது ஒரு நிறுவனத்தில் அட்லீஸ்ட் ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்தால் கூட 1 கோடி பேர் வந்து வேலைக்கு இருக்குது. 1 கோடி பேருக்கு உண்டான வேலை வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த நிறுவனங்கள் இன்னும் ஒரு பெரிய பயன்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன நிறுவனங்கள் தான் தொழிலை முழுமையாக கற்றுக்க முடியும். ஆமாம், ஆனால் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அவங்க போய் பார்க்க முடியும். இப்போ ஒரு பெரிய நிறுவனத்தில் சேர்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபோர்டில் சேர்றார், அசோக் லேலண்டில் சேர்றார். இந்த அசோக் லேலண்ட்னு பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு டிவிஷன் இருக்கும். ஒன்றில் ஒரு ஹெட்லைட் டிவிஷன் இருக்கும். அந்த ஹெட்லைட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கண்ணாடி, அதுக்கு உண்டான அந்த கூடு, அதுக்குள்ளே வரக்கூடிய ஹோல்டர், அதுக்குள்ளே இருக்கிற பல்பு, இந்த 4 விஷயங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு BE ட்ரிபிள் படித்தவங்க போய் ஒர்க் பண்ணுவாங்க. ஒருத்தர் பார்த்தா அவர் அந்த கண்ணாடி மட்டும் பண்ணிகிட்டு இருப்பார். 10 வருஷம் கழிச்சு என்னங்க தெரியும் அப்படின்னா, எனக்கு பஸ்ஸு லாரிக்கு பண்ணுற கண்ணாடி பண்ண தெரியும் பாரு. அதே மாதிரி ஒரு மொத்த வேலையில் ஒரு சிறிய அளவு தான் அவர் கற்றுக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து இப்போ நாங்கள் வந்து மாணவர்கள் சொல்கிற ஒரு பெரிய விஷயமே என்னென்னா, நன்றாக ஒரு தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு எக்ஸ்பர்டைஸ், ஒரு ஸ்ட்ரென்த்து, அது வந்து இந்த MSMEயில் போய் சேர்ந்திங்கன்னா நல்லா கற்றுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய நிறுவனங்களை வந்து காம்படிஷன் எல்லாருமே மாணவர்கள் என்ன அவங்களோட லட்சியம் அதுதான். ஒரு நிறுவனத்தில் பெரிய நிறுவனத்துக்கு போகணும். இப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் படித்தாருன்னா
அவரோட ட்ரீம் வந்து ஃபோர்டில் போகணும். ஆமா, இப்போ இந்த நான் ஒரு கேள்வி வைக்க விரும்புறேன். இப்போ ஒரு மாணவன் AAA இல்ல BA படிச்சுட்டு வர்றாரு அப்படின்னா அவர் வெளியில வரும்போதே பொதுவா உங்களை போன்றவர்கள் சொல்வது என்ன அப்படின்னா, நீ உன்னால முடியும்பா, நீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவனை தன்னம்பிக்கையை ஊட்டி பெரிய நிறுவனங்கள் அசோக் லேலண்ட், டாடா போன்ற பெரிய நிறுவனங்கள் நீ ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, நீ ஏன் அதுல இருந்து, அதாவது மாணவன் வந்து எனக்கு சிறிய நிறுவனங்கள் கிடைத்தா கூட போதும்னு நினைச்சாலுமே நீங்க சொல்ற தன்னம்பிக்கை வார்த்தைகள்னால அவனுக்குள்ள ஒரு கிரியேட் ஆகுது, ஒரு தனக்கான ஸ்டேட்டஸ் ஒன்று கிரியேட் ஆகுது. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட மாணவன் அந்த மாதிரி கம்பெனிகள்ல போய் தான் முட்டி மோதலாம். அதாவது கிடைக்கலனாலும் இன்னொரு பெரிய கம்பெனி போகலாம், இல்ல வேற எங்கேயாவது பிரான்ச் இருக்கான்னு போகலாம் அப்படின்னு சொல்லி சுத்தி அந்த 3 பெரிய நிறுவனங்கள்லயே அவன் முயற்சி இருந்துட்டே இருக்கு. அப்படிப்பட்ட மாணவன் தன்னுடைய காலத்தை விரயமாக்காம இந்த மாதிரி சிறு MSME சொல்லப்படுகின்ற நிறுவனங்கள் மூலமா போனா அப்படின்னா அந்த ஒரு வருட காலம் சும்மா இருந்தானா அந்த ஒரு வருட காலம் அவனுக்கு அனுபவமா மாறுவதற்கான வாய்ப்புகள் என்ன? இது ஒரு மிக நல்ல ஒரு விஷயம். அதுதான் இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிறு நிறுவனங்கள் வந்து அனுபவங்கள் நிறைய கிடைக்கும். அங்க வந்து எல்லா விதமான வேலைகளையும் அங்க கத்துக்க முடியும். அதாவது ஒன் மேன் ஆர்மி அப்படிம்பாங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷனும் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, டெலிவரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து அந்த சிறு நிறுவனங்களை கற்றுக்க முடியும். அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்டோ மாதிரி டெவலப் ஆகிடுவாங்க. அதில் இருக்க எல்லா நுணுக்கங்களையும் கற்றுக்கிட்டு அது மாதிரி பிற்காலத்தில் வந்து ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த சிறு நிறுவனங்கள் MSMEயில் ஒர்க் பண்ணுறவங்க ஒரு உடனடியாக தொழில் முனைவோராக. இந்த இடத்துல ஒரு இன்டரப்ஷன், ஒரு வேலையை சிறப்பாக செய்யணும் அப்படின்னா அதற்கு முன்னைய என்னென்ன ப்ராசஸ் செயல்முறைகள் இருக்கு, அதற்கு அடுத்து என்ன ப்ராசஸ் செயல்முறை இருக்குன்றதை கற்றுக்கிட்டோம்னா நாம செய்யக்கூடிய வேலையை மிகவும் சிறப்பாக செய்யலாம், மிகவும் சிறப்பாக செய்யணும். ஸோ அது ஒரு உண்மை. ஸோ அது மாதிரி பலவித நுணுக்கங்களை கற்றுக்கலாம். அதே மாதிரி இல்லை வைடு இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கார் மேனுஃபேக்சர் நம்ம வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 5-6 நிறுவனம் தான் இருக்குது. இப்போ ஃபோர்டு, ஹூண்டாய், மாருதி, அசோக் லேலண்ட், இந்த மாதிரி ஒரு 4-5 கம்பெனி நம்ம சொல்லலாம். அந்த 4-5 கம்பெனி தான் இந்தியாவிலையும். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பெருமை என்னென்னா தமிழ்நாட்டில் கார் தொழிற்சாலை இருக்குது, நல்ல நிறுவனங்களாக இருக்குது, டெட்ராய்ட் ஆஃப் இந்தியாங்கிற அளவுக்கு இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்கு உதிரி பாகங்கள் மற்ற விஷயங்கள் செய்யக்கூடிய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் இருக்குது. அப்போது அவங்க ஏன்னா அவங்க எல்லாமே நிறைய பேர் அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க. எல்லாமே அந்த பெரிய நிறுவனமே பண்ணாமல் ஆட்குறைப்பு. அது மாதிரி பெரிய நிறுவனங்கள் இப்போ அடுத்த பிரச்சனை என்ன வந்துருச்சு, இப்போ நீங்கள் கார் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா அதில் ரோபோட்ஸோட உபயோகம் வந்து மிகவும் அதிகமாக இருக்குது. இன்னும் 1000 பேர் செஞ்ச வேலையை இப்போ ஒரு 2 ரோபோட் செய்யுது. அந்த 2 ரோபோட் செய்யும்போது அதை இயக்குவதற்கு CNC ஆப்ரேட்டர்ஸ் அந்த மாதிரி BE படித்தவங்க நல்ல ஸ்ட்ராங் பீப்புள் ஒரு 4 பேர் எடுக்கிறாங்க. அப்போது அந்த 4000 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு MSME நிறுவனங்கள் தான். ஸோ அப்போ வந்து முதல்ல வந்து ஒரு சர்வைவல், அடுத்து வந்து யூட்டிலைசேஷன் ஆஃப் நாலேஜ், அதுக்கப்புறம் வந்து ஏர்னிங் மோர் மணி. இந்த 3 ஸ்டேஜஸ் அவங்க கிராஸ் பண்ணணும். அதை கிராஸ் பண்ண தான் அவங்க பெரிய லெவலில் போவாங்க. ஸோ அந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய புதிய தொழில்கள் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சோலார் எனர்ஜி, சோலார் எனர்ஜியில் பார்த்தீங்கன்னா பெரிய நிறுவனங்களும் இருக்குது, அதானி போன்ற பெரிய நிறுவனங்கள் இருக்குது. ஆனால் சிறிய நிறுவனங்கள் நிறைய இருக்குது. சின்ன சோலார் அசம்பிளி, மொட்டை மாடியில் சோலார் அமைக்கிறது, சோலார் வாட்டர் ஹீட்டர் அமைக்கிறது, இந்த மாதிரி நிறுவனங்களாம். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆர்டர் எடுத்து ஒரு 4 பேரை போட்டு அசம்பிள் பண்ணி பண்ணுறாங்க. இது வெளிநாடுகளையும் இதுக்கு வேலைவாய்ப்பு இருக்குது. இது மாதிரி நிறைய தொழில்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஒரு LED பல்ப் மேனுஃபேக்சரிங், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சைனாலேருந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி இங்கே அசம்பிளிங் பண்ணுறாங்க. அந்த மாதிரி யூனிட்டில் அவங்க ஒர்க் பண்ணும்போது ஒரு LED பல்ப் ஒரு பிராண்ட் நேம் போட்டு அவங்க சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு LED பல்ப் எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு தெரியுது. இந்த மாதிரி ஒவ்வொரு நுணுக்கங்களையும் கற்றுக்கிறதுக்கு MSME பெரிய வாய்ப்பு கொடுத்துட்டு வருது. இப்போ ஒரு படித்த ஒரு நபர் வந்து ஆட்டோமொபைல்ஸ் துறையிலையோ இல்லை இந்த மாதிரி சோலார் இல்லாமல் மற்ற துறைகள் இது என்னென்ன துறைகள் இருக்குது? அதாவது பொதுவாக பார்க்க போனோம்னா ஒரு ஹோட்டல் கடை வச்சுருந்தா கூட அது சிறு நிறுவனம், ஒரு டீ கடை வச்சுருந்தா கூட ஒரு சிறு நிறுவனம், அந்த மாதிரி தான் வரும். இப்போ இந்த மாதிரி துறைகள் நம்ம அன்றாட வாழ்வியல் பார்க்கக்கூடிய துறைகள்னு சொன்னால் இதில் என்னென்ன வகைகள் துறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஏற்கனவே அவங்க கிளாஸிஃபை பண்ண அவங்களே என்ன பண்ணியிருக்காங்க, நேஷனல் இண்டஸ்ட்ரி கிளாஸிஃபிகேஷனே கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து உத்தியோக ஆதார் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டும் இந்திய அரசு ஏற்படுத்தி அதில் போய் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உத்தியோக ஆதார் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி வேலை வேண்டுபவரா அல்லது நிறுவனம், இது வந்து நிறுவனம், அந்த நிறுவனத்தில் அந்த பதிவு பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அதுலேயே அந்த எந்தெந்த நிறுவனங்கள் இருக்குன்னு அவங்க லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா முதல் கிளாஸிஃபிகேஷன் வந்து அவங்க மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மேனுஃபேக்சரிங் உற்பத்தி சேவை. இந்த உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா அதில் பல்வேறு உற்பத்திகள் வருது உங்களுக்கு. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா விவசாய உற்பத்தி இருக்குது, காடு சார்ந்த பொருட்கள் உற்பத்தி. நிச்சயமா இது ஒரு குறிப்பிடத்தக்க துறையாக பார்க்கப்படுது. ஸோ அதில் வந்து சிறு அமைப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற வந்து மிஷினரிஸ், இந்த மாதிரி வந்து கனரக பாகங்கள் உற்பத்தி, இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள் உற்பத்தி, பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட தொழில்கள் உற்பத்தி. இப்போ ஒவ்வொரு தொழிலுமே இந்த மாதிரி உற்பத்தி விஷயங்கள் நிறைய இருக்குது. பிளாஸ்டிக்கில் இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷின், அந்த இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷினையே தயாரிக்கிற நிறுவனங்கள் கோயம்புத்தூரில் இருக்குது. அதை வச்சு உபயோகப்படுத்தி பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பார்ட்ஸ் தயாரிக்கிறது. அதில் அதே மாதிரி ப்ளோ மோல்டிங் அப்படிம்பாங்க, பாட்டில்ஸ்லாம் ப்ளோ மோல்டிங்கில் தயாரிக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா சிறு தொழில்களாக, கைத்தொழில்களாக நிறைய நிறுவனங்கள், சின்ன நிறுவனங்கள். ஒரு கோயம்புத்தூர் சைடு போனீங்கன்னா ஆயிரக்கணக்கான நிறுவனங்களை பார்க்கலாம். அது வந்து ஒரு தமிழ்நாட்டின் ஒரு என்டர்பிரினர்ஷிப் தொழில் முனைவோர் மாநில இதுன்னே சொல்லலாம்.
மாவட்டம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அங்கே வந்து நிறைய உற்பத்தி நடந்துகிட்ருக்கு, கண்டுபிடிப்புகள் நடந்துகிட்ருக்கு. அதுக்கெல்லாம் வழிவகுக்கிறது என்னென்னா எம்எஸ்எம்இ தான். இப்போ ஒரு மாணவன் வந்து ஒரு வேலைக்கு போகணும், அதை படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய நிறுவனத்தில் போய் வேலை செஞ்சானா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மொத்த வண்டியினுடைய ஒரு சிறிய அளவிலான தொழில்நுட்பம் மட்டும்தான் அவனால் கற்றுக்க முடியும். இப்போ இந்த மாதிரி ஒரு சிறு நிறுவனங்களில் போய் சேர்ந்துட்டு அப்படின்னா அவனே தொழில் முனைவோராக மாறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. இது அவனுக்கான ஒரு அட்வான்டேஜ், அதாவது அனுகூலமாக தான் இது இருக்குது. மாணவர்கள் இதை ஏன் தவிர்க்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன் தவிர்க்கிறாங்கன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேனர், ஒரு பிராண்டிங், அசோக் லேலண்ட்ல வேலை செய்கிறேன், விப்ரோவில் வேலை செய்கிறேன் அப்படின்ற ஒரு பேர், அது வந்து எல்லாருமே விரும்புறது தான். எந்த துறையில் எடுத்தாலுமே அதில் வந்து அந்த உச்சத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருடைய விருப்பமும். ஆனால் அதில் நம்ம எவ்வளோ உதாரணங்கள் பார்த்துருக்கோம். அந்த உச்சத்தை அடைய விரும்புவர்கள் எல்லாருமே ஆரம்ப கட்டத்தில் சின்ன சின்ன பணிகள் இருந்தால், ரத்தன் டாட்டாவே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லேபர் லெவல் ஒர்க் இல்லாமல் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த ஒரு முன்னேற துடிக்கிற இளைஞர்கள் எல்லாருமே வந்து முன்னேறியவர்களுடைய வரலாறு முழுவதுமாக பார்க்கறது இல்லை. இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை மட்டும்தான் அவங்க முன்னுதாரணமாக எடுத்துக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க என்னென்ன செஞ்சாங்க, எப்படி கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு முன்னெடுப்புகளை செஞ்சாங்க, எவ்வளவு சவால்களை தாண்டி வந்தாங்கன்றது முழுமையாக அந்த மாணவன் பொறுமையாக படிக்கிறது இல்லைன்றது. அதே மாதிரி அம்பானியோட கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அம்பானி வந்து ஏமன் போர்ட்டில் ஒரு கூலி தொழிலாளியாக வேலை பண்ணியிருக்காரு. ஒரு கூலி தொழிலாளியாக வேலை பண்ணி மாதம் வந்து சேமித்து, பணத்தை சேமித்து அவர் டார்கெட் வச்சார். 15,000 ரூபா நான் சேமித்தவுடன் நான் ஒரு தொழில் முனைவர் ஆவேன் அப்படின்னு டார்கெட் வச்சு 15,000 ரூபா சேர்ந்த பிறகு இந்தியாவுக்கு வந்து அவர் வந்து ஒரு தொழில் முனைவராகி 15,000 ரூபாயில் அவர் ஆரம்பித்த நிறுவனம் 90,000 கோடி வரைக்கும் வளர்த்தார். அவரோட 20-25 வயதில் 15,000 ரூபா போட்டு ஆரம்பித்த ஒரு தொழிலை ஒரு ஹோல்சேல் வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறார். அதில் தோண்டி போய் அவர் வந்து எல்லா நுணுக்கமான ஒரு இண்டஸ்ட்ரியிலே போயிட்டு இப்போ பெட்ரோலியம் ப்ரொடக்ஷன் வரைக்கும் வந்தாச்சு. இப்போ 90,000 கோடி. இப்போ அந்த நிறுவனமும் இப்போ அவர் போன பிறகு அவருடைய அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி அவருடைய பையங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் பெரிய நிறுவனமாக வளர்த்துட்டாங்க. அவங்க வந்து 5 லட்சம் கோடி பெருமானமில் 2 நிறுவனங்களாக வளர்த்து ஒரு பெரிய ஒரு மெகா நிறுவனமாக அதை உருவாக்கி நிறுத்தியிருக்காங்க. இதுக்கு என்னென்னா அந்த உழைப்பு தான். முதல்ல ஒரு சின்ன நிறுவனத்தில் ஒரு சிறிய பணியில் சேர்ந்து நாமும் இது போல் செய்யணும் அப்படிங்கிற உணர்வு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் எம்எஸ்எம்இயில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்த பெரிய நிறுவனங்கள்லாம் அந்த மார்க்ஸ் வந்து நல்ல ஹை கிரேடில் இருக்க தான் எடுப்பாங்க. இப்போ ஃபோர்டில் எடுக்கிறாங்க, ஹூண்டாயில் எடுக்கிறாங்க அப்படின்னா பிஇ ஆட்டோமொபைல், பிடெக் ஆட்டோமொபைல் படித்தவங்க 90% வாங்கினோன்னு கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி நல்லா அவன் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிக்கணும், நல்ல இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும், அவன் நிறைய கேள்வி கேட்பாங்க, டெஸ்ட் வைப்பாங்க, எல்லாம் பார்த்துட்டு எடுப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 100 வேகன்சி இருக்குன்னா பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்தவங்க 5,000 பேர் போவாங்க. மீது 4,900 பேர் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு தான் வருவாங்க. அந்த ரிஜெக்ட் ஆகி வரவங்க சில பேர் அரியர்ஸ் கூட இருக்கும். ஆனால் அந்த மாதிரி அரியர்ஸ் இருக்கவங்களுக்கு கூட கவலைப்படாமல் அரவணைத்து அன்போடு கூட்டிச் செல்லும் நிறுவனங்கள் என்னன்னு கேட்டால் எம்எஸ்சி நிறுவனங்கள். ஸோ இந்த மாதிரி பல்வேறு நல்ல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இன்னைக்கு மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூப்லேயோ மற்ற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா சிறு தொழில் அவ்வளோ சொல்ல போனால் சிறு நிறுவனங்கள் வந்து ஃப்ரெஷர்ஸ் தான் வேணும்னு கேட்டே வாங்குறாங்க. கண்டிப்பாக அது எதுக்காக, அது ஃப்ரெஷர்ஸ் வேணுன்றது அவங்க எதுக்கு, அவங்கள மேபி நம்ம எப்படி வேணுமோ அப்படி மோல்டு பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு காரணமா, இல்லை சம்பளம் குறைவாக கொடுப்பா போதும், ரெண்டுமே உண்மை. அதாவது ஒரு ஃப்ரெஷர் அப்படின்னா அவர் சில சமயம் பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்புக்கே வேலை செய்வார். இன்டர்ன்ஷிப்னா அவங்க வந்து சம்பளம் இல்லாமல் அப்ரெண்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பணியிலேயே 6 மாதம் 1 வருடம் அந்த மாதிரிலாம் வேலை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த ஊதியத்தில் வேலை பார்ப்பாங்க. இன்னொன்று வந்து அவங்ககிட்ட ஒரு யங் மைண்ட் அப்படின்னா பசுமரத்தாணி போல் அவங்கள்ட்ட சொன்னதை பிடிச்சிப்பாங்க. இன்னொன்று சின்சியராக ஃபாலோ பண்ணுவாங்க, சீரியஸாக பண்ணுவாங்க. அதனால் எல்லா நிறுவனமும் இப்போ பார்க்குறது என்னென்னா அந்த டிசிப்ளின், சின்சியாரிட்டி, ஹார்ட் ஒர்க், இது 3 இருந்தால் போதும். அதனால தான் அரியர்ஸ் இருந்தால் கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, பரவாயில்லப்பா நீ வந்து ஒர்க் பண்ணும்போது அந்த அரியர்ஸ்லாம் பாஸ் பண்ணு அப்படிங்கிற அளவுக்கு கொடுத்து வேலை வாங்குறது, உற்சாகம் கொடுத்து, தன்னம்பிக்கை கொடுத்து வரவேற்று அவங்க வந்து நாளைய சிறந்த ஊழியர்களாகவும் சிறந்த தொழிலதிபர்களாகவும் மாற்றுறது யாருன்னா இந்த எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் தான். இப்போ ஒரு மாணவன் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி எம்எஸ்எம்இ நிறுவனங்களில் சிறந்ததாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அவன் என்னென்ன குவாலிட்டிஸ், அதாவது தரத்தை அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் மாணவன்? இப்போது எம்எஸ்எம்இயில் ஒரு மாணவனுடைய தேர்வு எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு பெரிய நன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறார், இந்த துறையில் போகணுன்னு முடிவு பண்ணிடுறார். அந்த துறையை போகணுன்னு முடிவு பண்ண பிறகு அவர் என்ன பண்ணலாம், அந்த ஒரு சின்ன நிறுவனத்தில் சேரலாம். ஒன்றும் இப்போ அவர் வந்து நான் சொல்கிற மாதிரி கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் போகணும், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் போகணுன்னு முடிவு பண்ணுறாரு. அப்போ ஆட்டோமொபைலில் கிடைக்கல அப்படின்னா அவர் என்ன பண்ணலாம், அதுலேயே ஒரு சின்ன நிறுவனம், ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் நிறுவனங்கள். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் போகணுன்னு நினைக்கிறார். அவரோட எய்ம் வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், 7 ஸ்டார் ஹோட்டலில் போகணுன்னு இருக்கும். ஆனால் கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்எஸ்எம்இயில் சின்ன ஒரு ஸ்மால் ஹோட்டல், ஒரு சின்ன இந்த மாதிரி என்ன சொல்ல உடுப்பி விலாஸ் அப்படிங்கிற மாதிரி, இல்லை தட்டி விலாஸ், அந்த மாதிரி ஹோட்டல்ஸே இருக்குது. அவங்களாம் மைக்ரோ ஸ்மால் இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் வராங்க. ஸோ அவங்க சிறு உணவகங்கள் அந்த இடத்துல போய் வேலை செஞ்சாலே படிப்படியாக முன்னுக்கு வர முடியும். அவங்க வந்து அந்த நுணுக்கமாக அந்த வந்து உணவு தயாரித்தல், உணவு பரிமாற்ற, மூலப்பொருட்களை வரவழைத்தல், அந்த மாதிரி பல விஷயங்களை கற்றுக்கிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கவுண்ட் பண்ணுறாங்க.
ஸோ பெரிய நிறுவனத்தில் போகும்போது அவங்களோட செயல்பாடு இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி மாணவன் ஒரு சிறு குறு அதாவது எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரியில் வேலை செஞ்சுட்டு பெரிய நிறுவனங்களுக்கு போகும்போது நீ இதனுடைய கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சர் இது உனக்கு தெரியாது, ஆனால் நீ இந்த மாதிரி சின்ன நிறுவனங்கள் தான் வேலை பார்த்தா, நீ மறுபடியும் வேற ஏதாவது இதே மாதிரி இருக்கக்கூடிய நிறுவனங்களில் போன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இல்லை, அது கண்டிப்பாக இல்லை. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்ரோச் வந்து நிறைய பெரிய கம்பெனிக்கே இருக்குது. அவன் இன்னொரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வந்தால் அவருக்கு ஏதோ ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு சின்ன நிறுவனத்தில் ஒர்க் பண்ணி வந்தால் அவருக்கு எல்லா விதமான விஷயங்களும் தெரியும். அப்படிங்கிற அளவுக்கு மதிப்பு இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா அவர் இறங்கி வேலை பார்த்துருப்பாரு, தயங்காமல் வேலை பார்த்துருப்பாரு, பல்வேறு நுணுக்கங்களை கற்றுட்டு இருப்பாரு. அதாவது ப்ரெஷரைஸ் அழுத்தம் நிறைந்த நிலைகளில் கூட அவன் வேலை செஞ்சிருப்பான். அந்த மாதிரி எல்லாம் அவங்க கணிக்கிறாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி அவங்க கேட்பாங்க, நீங்கள் என்ன பண்ணினீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு உண்மையாக அவர் பண்ணதை சொல்லுவார். ஒரு ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன் யூனிட்டில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அவர் பல்வேறு வடிவமைப்புகளை வச்சுருப்பார். இண்டஸ்ட்ரியல் ஏர் கண்டிஷனுக்கு ஏர் டக்ட்டு செய்வாங்க. அப்போ அவர் க்ளீனாக சொல்லுவார், அந்த ஏர் டக்ட்டு நான் பண்ணேன், அதுக்குள்ளே இந்த மாதிரி காற்றோட்டம் எப்படி போகும் அப்படி வரும் அப்படிங்கிறத சொல்லுவார். அப்போ அந்த நுணுக்கங்களும் அவர் பளிச்சுன்னு தெரியும். அப்போ வந்து அவங்க ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ண மாதிரி ஆளாக இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து பெரிய நிறுவனங்கள் வரவேற்கின்றன. சரி, அடுத்ததாக பார்க்க போனால் சம்பளம். இப்போ பெரிய நிறுவனங்கள் அப்படின்னா சம்பளத்திற்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது மாணவனுக்கு, புதிதாக போகக்கூடிய மாணவனுக்கு ரொம்பவே ஒரு பாதுகாப்பான சூழல். அது ஒரு சிறு குறு நிறுவனம் அப்படின்னா அவங்களுக்கு பேமெண்ட் வந்தால் தான், அவங்களுக்கு பணம் வந்தால் தான் அவங்க கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு மாணவன் இந்த மாதிரி ஒரு நிறுவனங்களில் போய் சேர்ந்துட்டு, ஏன்னா சொல்கிறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுற கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி நல்ல கம்பெனியாக போகலாமேன்ற மாதிரி வார்த்தைகள் நிச்சயமாக யாராவது ஒரு புத்திமதியாக சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் மாணவன் ரொம்ப சோர்ந்து போயிடாமல் இருக்கிறதுக்காக என்ன அவன் பண்ணணும்? ரெண்டாவது, இது எந்த அளவுக்கு பாதுகாப்பு, பணி பாதுகாப்பு அவனுக்கு இருக்கும்? இது நல்ல கேள்வி. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மாணவர் பெரிய நிறுவனத்தில் ஆரம்பித்தா ட்ரை பண்ணுவார். இது ஒரு ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெரிய நிறுவனம் கம்மியாக இருக்கும், சிறிய நிறுவனங்கள் இப்போ 1 கோடி நிறுவனங்கள் இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அந்த ட்ரையாங்கல் வந்து எல்லாருடைய நோக்கமும் மிகச்சிறந்த நிறுவனத்துக்கு தான். இப்போ சாஃப்ட்வேர்னு எடுத்தாங்களா எல்லாரும் ஒரு 10 கம்பெனி பேர் தான் சொல்லுவாங்க, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ். ஆனால் இந்தியாவில் 2000 சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இருக்குது. இல்லை எம்எஸ்எம்இ சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் கூட இருக்குது. 8 பேர் 10 பேர் வேலை செய்கிற ஒரு கோடிக்குள்ளே இன்வெஸ்ட் செஞ்ச கம்பெனிலாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறுவனங்களை போய் அவங்க வேலை செஞ்சாங்கன்னா நல்லா நுணுக்கமாக கற்றுக்க முடியும். நாளைக்கு ஒரு இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் போக முடியும். அது மாதிரி எல்லா நிறுவனத்துலையுமே பார்த்தீங்கன்னா முயற்சி அவங்களுக்கு முதல்ல வந்து உயர்தர நிறுவனத்துக்கு தான் இருக்கும். ஆனால் ஏன் அவங்க கீழ் நோக்கி வராங்க? இதில் 2 ஆப்ஷன். நீங்கள் சொன்ன மாதிரி சில வீட்டில் ஒரு அட்வைஸ் கிடைக்கும், நீ பெரிய நிறுவனத்துக்கு வந்து கிடைச்சவா போ, இல்லாட்டா இரு. அது வந்து மிகவும் தவறான ஒரு அறிவுரைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எப்பயுமே நான் இந்த விஷயத்த சொல்வேன். 2 பேர் வராங்க, ஒருத்தர் நான் வேலை தேடிக்கிட்டே இருக்கேன், 2 வருஷம் இருக்கேன் அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் நான் இந்த எம்எஸ்எம்இயில் இருந்தேன், இந்த மாதிரி நான் சாஃப்ட்வேரில் இதெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கேன், நான் வந்து இப்போ வந்து இந்த பெரிய நிறுவனம் இன்ஃபோசிஸ்க்கு வந்திருக்கேன் அப்படிங்கும்போது அந்த இன்ஃபோசிஸ் ஹெச்ஆர் மேனேஜர் 2வது வகை பையனை தான் உடனே எடுப்பார். ஏன்னா அவர் சும்மா இல்லாமல் ஒரு விஷயத்தை நுணுக்கமாக கற்றுக்கிட்டு இருக்காரு. அப்போ அடுத்த கேள்வி அவருக்கு என்ன ஆகும்? அவர் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்ன கற்றுக்கிட்டேன், என்ன தெரியும், என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் மிகவும் சிறப்பாக சொல்ல முடியும். அப்போ கண்டிப்பாக வேலை வாய்ப்பு பெருகும். இப்போ இதில் என்னென்னா எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு தான் இதில் பிரச்சனை. இப்போ அவங்களுக்கு என்னென்னா தொடர்ந்து பணியாளர்கள் வருவாங்க, அவங்க பெரிய நிறுவனத்தை நோக்கி போவாங்க. போகும்போது அவங்களுக்கு வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி தான் நிறைய எம்எஸ்எம்இ நிறுவனங்களே வேலை செஞ்சுட்டு இருக்கு. நிதர்சனமான இந்த எம்எஸ்எம்இ எம்டிஸே நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா எங்களுக்கு 650 நிறுவனங்கள் நாங்கள் வந்து வேலைக்கு ஆட்கள் எடுத்துறோம். அந்த சிறு நிறுவனம் சொல்கிறதே அதான், சார் நாங்கள் கஷ்டப்பட்டு 6 மாதம் ட்ரெயின் பண்ணுறோம், அவர் பெரிய நிறுவனத்தை நோக்கி போயிடுறாரு. ஆனால் அது காலத்தின் கட்டாயம், நம்ம தடை செய்ய முடியாது. அடுத்த ஆட்களை தயார் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி இந்தியாவினுடைய தொழில் வளர்ச்சிக்கு அவங்க ஒரு மாபெரும் பங்கு வழக்குறாங்க. இப்போ எப்படி ஒரு மரத்துக்கு வேர்த்தூரிகள் வந்து நீரை சேமித்து கொடுக்குமோ, அந்த மாதிரி இந்த பெரிய நிறுவனங்களுக்கு நல்ல சிறப்பான ஊழியர்களை சேமித்து கொடுக்கும் சேமிப்பு கிடங்குகளாக எம்எஸ்எம்இலாம் வேலை செய்யுது. இப்போ ஒரு மாணவன் படித்து முடிச்சுட்டான் அப்படின்னா, படித்து முடிக்கும்போதே அவனுக்கான டார்கெட் இருக்கும், படிக்கும்போதே அவனுக்கான டார்கெட் இந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது அவன் அதுலலாம் கிடைக்காம இந்த மாதிரி நிறுவனங்களில் போய் சேர்றதும் சரிதான் சொல்லி நம்ம சொல்கிற கருத்து அந்த மாணவனுக்கு எந்த அளவில் ஒரு ஊக்கம் கொடுக்குறதா இருக்குமா, இல்லை அவன் என்னடா இப்படி சொல்கிறாங்களேன்ற மாதிரி ஒரு பின்னடைவை அவனுக்கு கொடுக்குமா? இது பின்னடைவு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த டவுன் டு எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் அப்படி இருக்காங்களோ, இன்றைக்கி உலக வரலாற்றை எடுத்து பார்த்திங்கன்னா அந்த டவுன் டு எர்த் இருக்கிற பீப்புள் தான் வான் நோக்கி வளர்ந்துருக்காங்க. யார் பூமி நோக்கி இருக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அவங்க வான் நோக்கி வளர்ந்துருக்காங்க. இதுதான் உண்மை. அந்த உண்மையின் பிரகாரம் பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய நிறுவனம் முயற்சி பண்ணுங்கள், அது கிடைச்சா அதில் சேர்ந்துக்குவாங்க, எல்லாருக்குமே சந்தோஷம். கிடைக்காத போது சும்மா இருக்க வேண்டாம். அப்போ ஹிராக்கிய நிறுவனங்கள் வச்சுக்கிட்டு 1 லட்சம் கோடி இருக்கிற ஒரு நிறுவனத்துக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இப்போ இது ஒரு அம்பானியோடைய ரிலையன்ஸ் நிறுவனம் 5 லட்சம் கோடி, 5 லட்சம் கோடி நிறுவனத்தில் எனக்கு கிடைக்கல. அப்போ 1 லட்சம் கோடியில் ட்ரை பண்ணுங்கள், 50,000 கோடி நிறுவனத்தில் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 5 கோடி நிறுவனத்தில் பணிக்கு சேருங்க. பணிக்கு சேராமல் இருக்கிறதுங்கிறது அவங்களுடைய கால விரயம், நேரம் வீணாக போகும். அதனால் ஒரு பணியில் சேர்றதுங்கிறது மிகவும் முக்கியமானது. அதனால் பணியில் சேர்ந்துக்கிட்டு நம்ம முயற்சி பண்ணலாம். இப்போ ஒரு இடத்துல எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ண போகிறோம்? காலைல 10 மணிக்கு ஆரம்பித்தா ஈவினிங் 6 மணி 7 மணி வரைக்கும் ஒர்க் பண்ண போகிறோம். 8 மணிக்கு முடிச்சிடும். இப்போ பெரும்பாலும் 11 12 மணிக்கு தான் எல்லோரும் தூங்குறாங்க.
பசங்க எல்லாரும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் ஏதாவது நம்ம பல்வேறு விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அப்போ வந்து இந்த தேடல்களை நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் சர்ச்சை வந்து ஆஃப்டர் ஆஃபீஸ் ஹவர்ஸ் ஒரு 8 மணிக்கு வீட்டுக்கு போய்ட்டு 8லேருந்து 11 மணி வரைக்கும் தேடலாம். நிறைய ஆப்லாம் இருக்குது. ஒரு மாணவன் வந்து பெருநிறுவனங்களை தவிர்த்து சிறு குறு நிறுவனங்களை வேலைக்கு போகணும்னு முடிவு செய்த பிறகு அந்த சிறு குறு நிறுவனங்களுடைய தகுதி இது எந்த அளவுக்கு இருக்கும், இது எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும் அப்படின்னா அந்த தகவலை அவன் எப்படி வாங்குறது? இப்போ அந்த நிறுவனத்தில் எவ்வளோ ஆர்டர் வருது, அந்த நிறுவனத்துக்கு வருது, அது எவ்வளோ எப்படி செயல்படுது, அதனுடைய சிஇஓ யார், அதனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன இப்படின்ற ஒரு சில தகவல்கள் தெரிஞ்சு அந்த கம்பெனியை பற்றி அவன் தெரிஞ்சுட்டாங்கன்னா ஓகே இது நமக்கு ஓரளவுக்கு பாதுகாப்பான நிறுவனம்னு சொல்லி அவனால் முடிவு பண்ண முடியும். சும்மா நம்ம போய் அங்கே வேலை செஞ்சவங்கள்ட்டையோ இல்லை வேறு ஏதாவது முன்னாடி தகவல்களை பார்த்துக்காம அந்த தகவல்களை தெரியணும் அப்படின்னா மாணவன் தனக்கு சேஃபான இடமா அப்படின்றத முடிவு நம்பிக்கை அவனுக்கு வரணும்னா அவன் எந்த மாதிரி பார்க்கணும்? அவன் இப்போ எம்எஸ்எம்இக்கு பார்த்தீங்கன்னா இந்திய அரசே அதுக்கு வந்து தகவல் மையங்கள் அமைச்சிருக்கு. எம்எஸ்எம்இ டேட்டா பேஸ்னே வச்சுருக்காங்க. அதில் எம்எஸ்எம்இயில் பதிவு செய்யும் நிறுவனங்களை பற்றி அனைத்து தகவலும் தொகுத்து வச்சுருக்காங்க. இதுக்கும் அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த நிறுவனத்தை பற்றியும் நீங்கள் எடுத்து கூகுளில் போய் அந்த நிறுவனத்தோட பேரை போட்டு சர்ச் பண்ணாலே அது கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்துடும். அந்த இன்ஃபர்மேஷன் வந்த பிறகு அதுலேயே அவங்க பல பேஜ் வச்சுருப்பாங்க. அபவுட் அஸ், ஹோம், கேரியர்ஸ், கான்டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி. ஒன்றும் இல்லை, ஒரு கான்டாக்டர்ஸ் அப்படிங்கிற பகுதியை அவங்க கிளிக் பண்ணாலே அந்த அவங்களுடைய கிளைண்ட்ஸ் யாருன்றது அவங்க கிளைண்ட்ஸ் மட்டும் இல்லை, அவங்க எங்கெங்கே ஆஃபீஸ் இருக்குது. இப்போ அந்த மாதிரி நீங்கள் கான்டாக்டர்ஸை கிளிக் பண்ணி பார்க்குறீங்க. ஒரு ஆஃபீஸ் இந்தியாவில் இருக்குது, ஒன்று சிங்கப்பூரில் இருக்குது, ஒன்று மலேசியாவில் இருக்குது, ஒன்று வளைகுடா நாடுகளில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு பெரிய நிறுவனங்கிற உணர்வு நமக்கு தெரியும். அதுமாதிரி அந்த ஹோம் பேஜில் போய் பார்க்கும்போது அந்த கம்பெனியை பற்றி விஷயங்கள் தெரியும். அப்புறம் அவங்களோட ப்ராடக்ட்ஸ், அவங்க என்னென்ன ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணுறாங்க, அதேமாதிரி அவங்க வந்து ஒரு பெருமையோட அவர் கிளைண்ட்ஸ்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அவங்க கிளைண்ட் யாருங்கிறது தெரியும். அதனால் இப்போ தகவல் வந்து மிகவும் நமக்கு எளிதாக கிடைக்குது. ஒரு கூகுள், யூடியூப் அந்த மாதிரி இடத்துலாம் போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு நிறுவனத்தை பற்றி, அதே மாதிரி ஒவ்வொரு நிறுவனம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற பொருட்களை பற்றி என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன கிளிப்பிங் எடுத்து அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ப்ரமோஷனுக்கோசரம் யூடியூப்பில் போடுறாங்க. அவங்க பற்றி பெருமையாக எடுத்து சொல்கிறாங்க. அப்போ எல்லா நுணுக்கங்களையும் கற்றுக்க வந்து நமக்கு தகவல் இருக்குது. அப்போ கற்றுக்கிட்டு பசங்க என்ன பண்ணலாம், மாணவர்கள் அதை வச்சு கிளாஸிஃபை பண்ணி இந்த நிறுவனத்துக்கு நான் போகலாம் வேண்டாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கலாம். அதுமாதிரி அவங்களோட நிலைமையும் பார்த்துக்கணும். நம்மளுடைய தகுதி என்ன, நம்மளுடைய கேப்பபிலிட்டி என்ன, நம்ம மார்க் என்ன, நம்ம பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிற அந்த நிலையை புரிஞ்சுக்கிட்டு, தன்னிலை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேலைக்கு போனாங்கன்னா தொடர்ந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி தொடர்ந்து வளர்ச்சியும் கிடைக்கும், தொடர்ந்து ஒரு தொழில் அனுபவம் கிடைக்கும். நிச்சயமா சார், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துட்டோம். ஒரு மாணவன் வந்து படித்து முடிச்சா மட்டும் போதாது, தன்னுடைய தகுதி என்ன, தன்னுடைய திறமை என்ன, தன்னுடைய அறிவு என்ன அப்படின்றத அவனை சுய மதிப்பீடல் செஞ்சு தனக்கான நிறுவனம் எது அப்படின்றத அவன் செஞ்சுக்கிட்டு பண்ண அப்படின்னா அதிகப்படியான அதாவது இன்டர்வியூஸை அட்டன் பண்ணி நம்ம ரொம்ப சோர்ந்து போக வேண்டிய அந்த சூழ்நிலை ஏற்படாது அப்படின்ற பல நல்ல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் நல்ல அரிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக காவிரி நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக நன்றி. நன்றி, வணக்கம். நேயர்களே, எம்எஸ்எம்இ என்று சொல்லப்படுகின்ற சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் உள்ள வேலைவாய்ப்புகள் என்ன, அந்த நிறுவனங்களை எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது போன்ற விளக்கங்களை மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் வழங்கினார் திரு சுகா வேலைவாய்ப்பு நிறுவனத்தினுடைய நிறுவனர் திரு சுகவனம் அவர்கள். மீண்டும் நல்லதொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.